இது தலைவரி கோலமாக இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காரோட சர்வீஸ் சென்டர் வந்திருக்கேன். ஏன்னா நம்ம கார் ரொம்ப அதிகமான கிலோமீட்டர் போயிடுச்சு. அங்கே ஒரு வருஷம் கூட ஆகலை, 20,000 கிலோமீட்டர் மேலே போயிடுச்சு. ஸோ நிறைய ப்ராப்ளத்துக்கு அப்புறம் இங்கே இருக்க சர்வீஸ் சென்டர் வந்தோம். அதுக்கப்புறமா உட்காந்துட்டு இருந்தேன், முடியல, செம்ம தூக்கம், தூங்கி வளைஞ்சிட்டு இருந்தேன். சரி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியல, சரி காஃபி சாப்பிட்டா தூக்கம் போகும்ன்ட்டு ஆதி காலத்துன்னு சொல்லுவாங்களா, சரி காஃபி சாப்பிட்டேன்னா இப்போதைக்கு நல்லா இருக்குது. இந்த கருப்பட்டியில் சாப்பிட்டேன், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க பாருங்கள், இந்த சர்வீஸ் சென்டர் தான். இந்த இடத்துல நிறைய க்ரெயின்ஸ் இருக்கும், ஆனால் இப்போ எதுவுமே இல்லை க்ரெயின்ஸு. அந்த க்ரெயினோட ஓனர் கடை வந்து இங்கே இருக்குது. ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா, ஸோ மிஷினரிஸ்லாம் நிறைய இருக்கும், பெரிய பெரிய மிஷினரிஸ். அவ்வளோ அந்தளவுக்கு பெரிய க்ரெயின்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் டாரஸ் வண்டி, பெரிய பெரிய டாரஸு, க்ரெயின் ரொம்ப பெருசு. அதெல்லாம் சும்மா கேட்குறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து 3 கோடி ரூபா, 1 கோடி ரூபா, 80 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு க்ரெயினோட ரேட்டு, ஐ மீன் அந்த லிஃப்ட் பண்ணுற வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. முடி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குல்ல, இப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம என்ன அந்தளவுக்கு ரொம்ப இதுவெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் கிளி கத்துது, இந்த பக்கம் இப்போ காரு கத்துது, பைக் கத்துது, லாரி கத்துது, பஸ்ஸு கத்துது. நம்ம வந்து ஷோரூம் போய்ட்டுருக்கோம். அது தெரியுதா, கிவிராஜ் மோட்டார்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் கிவிராஜ் மோட்டார்ஸ். நம்ம கார் உள்ளதாக இருக்குது சர்வீஸில், கொஞ்சம் பல்காக தர்றல. ஓகே, நோ இஷ்யூ. உள்ளே போய் பார்க்கலாம் அப்புறமா, ஓகேவா. கார் வந்து இருக்கிற ஃபால்ட்டெல்லாம் சொல்லிட்டேன். மோஸ்ட்லி ஃபால்ட் இல்லை, வேறு மேஜராக இப்போ நிறைய நம்ம கார் பார்த்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் பார்த்துச்சு. ஸோ இப்போ அந்தளவுக்கு இல்லை, சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. சீரியஸாக ஒர்த்து, காட் டேஸ். அதான் ஒன்று சொல்லுவாங்களே, ஒன்று தள்ளி போச்சுன்னா அதோட பெஸ்ட்டாக இதுவாகும் அப்படின்ட்டு. அது மாதிரி தான். நல்லா சர்வீஸ் சென்டரையா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு இஷ்யூ வரல. நீங்களும் வர்றதுன்னா வந்து செக் பண்ணுங்கள். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டும் இருக்குது. கிவிராஜ் மோட்டார்ஸ். பார்த்தீங்களா, வண்டி இருக்குது, நிறைய வண்டி இருக்குது. ஃபஸ்ட்டுலாம் பார்க்குறப்போ அவ்வளோ இருக்காது, நிறைய வண்டி இருக்குது. அந்த பக்கம் தெரியுது பாருங்கள், அது ஒரு கொரியன் ஸ்டோர்ஸ். அது தெரியுதா, கொரியனா ஜாப்பனீஸாக தெரில. அங்கே வந்து பார்த்தா சூஷி ரைஸ் எல்லாம் இருக்கும். நான் பார்த்துருக்கேன், அப்புறமா கூப்பிட்டு போய் காட்டுறேன். நம்ம கார் உள்ளே இருக்குது, வாட்டர் வாஷில் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க தெரில. காலையில் எடுத்தாந்து விட்டேன், நைட் ஷிஃப்ட் முடிச்சு சாப்பிட்டு எடுத்தாந்து விட்டேன். அங்கே சேல்ஸு, இங்கே சர்வீஸு நிறைய இருக்குது. சரி, அப்புறமா பை. இது இங்கே இருக்குது, ரெடி பண்ணுவாங்க. வண்டியை தூக்கி அந்த இடத்துல நிற்க வச்சிட்டாங்க. நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், மிஸ்கி பிஸ்கெட். சிக்கன் போட்டிருக்கு. ரேமன் நூடுல்ஸ், ரேமியன். இவ்வளோ சைனீஸ், ஏதோ கொரியனா, ஏதோ ஒரு கடை வாங்கல. இது என்ன ஷாப்புங்க இது? கொரியன் ஷாப். எல்லாமே கொரியன் ஐட்டம் தான் இருக்குது. வந்ததுக்கு இது மட்டும்தான் வாங்கினேன். ஏன்னா நிறைய கொரியன் இருக்குது டிஷ்ஷு, பட் நம்மளுக்கு புரியாது. ஓகேவா, இது ஃபுல்லாகவும் அதுதான் இருக்குது இந்த ஐட்டம் ஃபுல்லாக. சூஷி செய்யறதுக்கு ரைஸு. இது எங்கேருந்து வருது? ராயல் அர்பன் தாய். இது பல்லி மிட்டாய் மாதிரியே இருக்குது.
அவ்வளோதான், வாங்கிட்டு வந்தாச்சா. நான் வந்ததுக்கே 400 ரூபா மொய். ஒரு சீஸ் 50-50 பிஸ்கெட் நடுவில் சீஸ் வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பீஸு. அதுக்கப்புறம் ஒரு டங் கிளீனர் காப்பரில். இது 2 தான் நான் வாங்கினேன், வேறு எதுவும் நான் வாங்கலை. இதுக்கே 400 அந்த நான் போய் ஒன்று 418 நினைக்கிறேன். அந்த அமௌண்ட்டை தீட்டிட்டாங்களா. முடியெல்லாம் கன்றாவே இருக்குல்ல, அப்படி தான் இருக்கும். ஆனால் இத்தனைக்கும் வெடிகாலம் சுடுது, இதில் போட்டு சூடாக குடிச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற டஸ்ட்டு, ட்ராவலு, தூக்கம் இல்லாமல் கோல்டாக இருந்த என் ஃபேஸு, பளபளன்னு இருந்த ஃபேஸு ரொம்ப டல் ஆயிடுச்சு. பார்த்தே நீங்களே வருத்தப்படுவீங்கன்னா பாருங்களேன். பார்த்தீங்களா பெரிய அது மாதிரி ஹெட்செட்லாம் போட்டு போயிட்டுருக்கேன் பாரு, ஒன்றுமே கிடையாது. கடை அங்கே இருக்குது, அந்த கொரியன் கடை அங்கே இருக்குது. சர்வீஸ் சென்டர் அங்கே வந்துருக்காங்க. நான் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து குறைச்சிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, வர நாயை பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா, தனியாக புலம்ப போயிட்டுருக்கேன். மறக்காமல் வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பக்கம் யாருன்னா லொக்கேஷன் யாருன்னா வந்தாங்கன்னா, அதாவது ஸ்ரீபெரும்புதூர் ஓகேங்களா, இந்த லொக்கேஷன் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஒரு கொரியன் கடை இருக்குது. ஏன்னா சுற்றி வட்டத்தில் கடையே கிடையாது. அதை பார்த்தோமே காலைல கருப்பட்டி, நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். காலைல கருப்பட்டி ஒன்று போய்ட்டு காஃபி குடிச்சிட்டு வந்தோம்ல, அந்த கருப்பட்டி தான் இருக்குது. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு சுண்டல், பச்சைப்பயிறு, வேர்க்கடலை இது எல்லாம் போடுவாங்க. ஓகேயா, அப்படியே பேசிகிட்டே போக முடியாது. போயிட்டு கார் எடுத்துகிட்டு அப்புறம் பேசுகிறேன். பாய், டேக் கேர். ஃபைனலாக நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சு. அங்கே ரெடி பண்ணிட்டாங்களா, வண்டி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இன்சூரன்ஸ் மாற்றியாச்சு, சர்வீஸும் முடிஞ்சாச்சு. அடுத்த வருஷம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பெய்டு சர்வீஸ். புது வண்டி டெலிவரி எடுத்துகிட்ருக்காங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு எப்படி தான் இருக்கும் கேமரா ஆங்கிள். ஸ்டேரிங் மறைச்சிக்கிச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, அவள் தான் வண்டி எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. சர்வீஸ்லேருந்து வண்டி எடுத்தாச்சு தர்றேன்னா. ஓகே, சர்வீஸ்லேருந்து வண்டி எடுத்தாச்சு, அவ்வளோதான். சர்வீஸ் நல்லா பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. ஓகே, அதில் எந்த குறையும் கிடையாது. அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபைனல் அவுட் போட்டால் நம்மக்கிட்ட வந்து இது மாதிரி மாற்றிருக்கோம், இந்த இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அது எப்படி சொல்கிறது, ரீசனபிளாகவும் இருக்குது. சும்மா சொல்லுவாங்களே, இது மாற்றிட்டு சும்மா சொல்கிறாங்க அப்படின்ட்டு, அப்போல்லாம் கிடையாது. கரெக்டாக பர்ஃபெக்டாக மாற்றிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு தான் இருக்கும். ஆன் தி வே டு அரக்கோணம். காலிலேருந்து சரியாகவே சாப்பிடல. காலைல டிஃபன் மட்டும் நல்லா போச்சு. மத்தியானம் லஞ்சு ஒன்றும் இல்லை. கொரியன் கடைக்குள்ளே போய் எதனா கிடைக்கும். லாஸ்ட் டைம் கொரியன் கடைக்குள்ளே போய் ரேமன் நூடுல்ஸ். சரி, இதில் எங்கன்னா இருக்குன்னு பார்த்தா அது திருப்பி சாப்பிட்ற மாதிரியே இல்லை. நான் லாஸ்ட் டைம் சாப்பிட்டு ஒரு நல்லா இருந்தது, நல்லா இருக்குது. அது அப்போதைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டு வயிற்று கலக்கி விட்ருவோம். புதுசாக சாப்பிட்றோம்ல, அது அதனால இருக்கும். ஏன்னா அதில் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால தான். சரி, ஓகே, டேக் கேர், பாய் பாய். நிறைய இருந்தது. அந்த ஷூ பண்ணுவாங்க தெரியுமா, சூஷேவா அது பண்ணுவாங்க. அதோட ஃபுட்டு, அந்த ரைஸ் எல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக அது பார்க்கறதுக்கு பல்லி மிட்டாய் மாதிரியே இருக்கும். பல்லி மிட்டாய் ஒயிட்டாக அவ்வளோ பாலிஷாக இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 400 ரூபா கிட்ட இருக்குது. ஒரு கிலோ 400 அவ்வளோ ரேட்டை கொடுத்தா வாங்கி சாப்பிடணும் நம்ம. நான்லாம் சாப்பிட்ற அரிசி 1 கிலோ 600 ரூபா. 600 பாருங்க, 1 கிலோ 60 ரூபாடா சாமி. 600 ரூபாயில் ரைஸ் இருக்கான்னு ஐயா ஃப்ளோவில் வந்துட்டேயா, சொல்லிட்டேயா, இது நோட் பண்ணிடாதீங்க. அத்தா. சரி, ஓகே, டேக் கேர் மக்களே, பாய் பாய். ஆசம். கீவ்ராஜ் மோட்டார்ஸ் தம்ஸ் அப். நல்லா இருக்கு உங்கள் சர்வீஸ், ஆசம். உங்கள் எம்ப்ளாயீஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் இஷ்யூ கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுறீங்க. இதுதான் வேணும். இது மாதிரி நிறைய சர்வீஸ் சென்டரில் கிடைச்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும். பில்டு குவாலிட்டி டசன்ட் மேட்டர். அந்த பில்டு
சவுண்டு குவாலிட்டியை கூட மெயின்டைன் பண்ணுறதுக்கு சர்வீஸ் தான் இம்பார்ட்டன்ட். சர்வீஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த பர்சன்ஸ் இருக்காங்க பாருங்கள், டெக்னீஷியன்ஸு வேற லெவல். ரியலி அப்ரிஷியேட் யூ கைஸ், ஆசம், குட் ஒர்க். ஏன்னா நான் அந்தளவுக்கு சஃபர் ஆனேன், அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, என் வியூவர்ஸுக்கு தெரியாது என்ன சஃபர் ஆனேன்னு. ஓகேங்களா, ரொம்ப சஃபர் ஆனால் இதை நான் பாப்பாவோட பர்த்டேக்காக எடுத்த வண்டி இது. இந்த வண்டியை நான் வெறுத்தேன், அப்போ வேணாம் அப்படின்ற அளவுக்கு வெறுத்தேன். ஆனால் இப்போ வந்து இந்த வண்டியை நான் திருப்பியும் லவ் பண்ணி என் ஃபேமிலிக்கு ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ண கொடுத்தது இந்த உங்களோட சர்வீஸ் கிவிராஜ் மோட்டார்ஸ் தான். மகேந்திரா, ரொம்ப நன்றி சீரியஸா. வண்டியை வந்து எப்படி சொல்கிறது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க மகேந்திரா. நீங்கள் ஒரு தடவை மகேந்திரா வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, சூப்பராக இருக்கும். ஆசம் பர்ஃபார்மன்ஸ், வேறு லெவல். அந்த புல்லிங்க்கு பவர்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டீப்பானா இருக்கட்டும் மவுண்டைன். ஆக்சுவலாக நான் எப்பவுமே நான் பேசுறது வந்து எனக்கான அனுபவத்தை வச்சு தான் பேசுவேன். அது யாரா ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ ஐ டோன்ட் கேர், பட் ஐ ஸ்பீக் ஒன்லி ஆன் மை வியூ பாயிண்ட். ஓகே, என்னோட வியூ பாயிண்ட்லேருந்து தான் நான் பேசுவேன். நான் என்ன அனுபவப்பட்டேன் அதுதான் பேசுவேன். ஓகேவா, நான் மலையில் வந்து அந்த செம்ம ஸ்டீப்பு, மூணாவது மலை வந்து இப்படி ஸ்டீப்பாக போயிட்டு இப்படி கவுன் பண்ணிட்டு ஸ்னேக் மாதிரி கவுவோம். இந்த ஸ்டீப்பில் கிட்டத்தட்ட ஒரு 90க்கு கொஞ்சம் தான் 70, 75 அந்த ஸ்டீப்பு, அந்தளவுக்கு செம்ம ஸ்டீப்பு. அதுவே ஸ்னேக் மாதிரி போச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி ஸ்டீப்பில் கூட பயங்கர புல்லிங் கெப்பாசிட்டி. சீரியஸ்லி வேறு லெவல். இந்த 1700 ஆர்பிஎத்தில் வந்து அப்படியே அந்த த்ராட்டலில் அந்த டர்போ ஓப்பன் ஆகுது, அந்த பவர். எஸ்சிவி மகேந்திரா தான் அப்போதுலேருந்து இப்போ வரையும் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பர், ரியலாக சூப்பர், இன்னும் சொல்லவே கூடாது. இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்போ நான் ஃபஸ்ட்டு கார் வாங்குறப்போ எப்படி இருந்ததோ இப்போ கிட்டத்தட்ட 20,000 ப்ளஸ் போயிடுச்சு கிலோமீட்டர். ரேஷ் டிரைவிங்கும் ஓட்டிருக்கேன், அடிச்சும் ஓட்டிருக்கேன், நல்லா ப்ரூஸ் பண்ணி ஓட்டிருக்கேன். அந்த இன்ஜின் கொஞ்சம் ரொம்ப வேகம் ஓட்டாது, இல்லை அப்படியே அது லூஸ் ஆகிடும் பாருங்க, அது மாதிரிலாம் இல்லை. அந்த ஸ்டிஃப்னஸ் இன்னும் கூட இருக்குது, அந்த ஸ்டிஃப்னஸ் அந்த காலில் கூட அந்த ஃபீல் ஆகும். அந்த பைட் பாயிண்ட்னா அந்த ப்ரெஷர். ஸோ ஆசம் கைஸ், டேக் கேர், பை பை.